இலங்கை வாழ் மக்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியான செய்தி. 2026ஆம் ஆண்டில் சுற்றுலா செல்வதற்குரிய சிறந்த இடமாக யாழ்ப்பாணம் தெரிவு வழங்கப்பட்டுள்ள உறுதிமொழி. முதலமைச்சர் ஸ்டாலினின் வன்ம அரசியல், விஜய் பகிரங்க குற்றச்சாட்டு. தோனியின் ஓய்வு வெளியாத அதிகாரப்பூர்வமான தகவல். கனடா விசாக்கள் எப்போதும் ரத்து செய்யப்படலாம், புதிய விதிகள் அறிமுகம். ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் அதிரடி உத்தரவால் அச்சத்தில் உலக நாடுகள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட உள்ள வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு பாரியளவு நிவாரணங்கள் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதியமைச்சர் நளின் ஹேபாகே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு, பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் கொள்வனவிற்கு கொடுப்பனவு தொகை வழங்குதல், அஸ்வசம கொடுப்பனவு தொகை அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் இதன் மூலமாக மக்களுக்கான நலத்திட்டங்களை மேலும் அதிகரிக்க முடியும் என பிரதியமைச்சர் நளின் ஹேவாகேவா தெரிவித்துள்ளார். இதேவேளை வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கத்தினால் வழங்கப்படக்கூடிய நலத்திட்டங்கள் தொடர்பில் அதிகாரப்பூர்வமாக எவ்வித தகவல்களும் வெளியிடப்பட இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டில் சுற்றுலா செல்வதற்குரிய சிறந்த இடமாக யாழ்ப்பாணம் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் யாழ்ப்பாண நகரை அழகுபடுத்துவதற்கான முயற்சிக்கு யாழ்ப்பாண வர்த்தக சங்கம் முழுமையாக ஒத்துழைப்பை வழங்கும் என வடக்கு மாகாண ஆளுநர் ந. வேதநாயகத்திடம் சந்திப்பின் போது உறுதியளித்துள்ளனர். வர்த்தக சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்களும் ஆளுநருக்கும் இடையில் சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் வர்த்தக சங்கத்தால் பல்வேறு விடயங்கள் முன்வைக்கப்பட்டு அவை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. யாழ்ப்பாணம் நவீன சந்தை கட்டட தொகுதியில் உள்ள பல கடைகளில் உரிமம் மற்றும் தொடர்பான நடவடிக்கைகள் கடந்த காலங்களில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அது பெருமளவில் நடைபெறவில்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கவனம் எடுத்து விசேட ஆளுநரை நியமித்து விரைவாக நிறைவு செய்வதற்குரிய ஒழுங்குமுறைகளை முன்னெடுக்குமாறு யாழ் மாநகர சபையின் மேயர் மற்றும் ஆணையாளரை ஆளுநர் கோரியுள்ளார். உரிம மாற்றத்தை செய்வதன் ஊடாக மாநகர சபைக்கான வருமானம் பல கோடி ரூபாய்கள் வரையில் கிடைக்கப்பெறும் என்பதையும் வர்த்தக சங்க பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நவீன சந்தை கட்டட தொகுதியில் உள்ள வாகன தயாரிப்பு தொடர்பிலும் வர்த்தக சங்க பிரதிநிதிகளால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. அவர்களால் அடையாளப்படுத்தப்படும் இடத்தின் பொருத்தப்பாட்டை நேரில் சென்று ஆராய்ந்து நிறைவேற்றி கொடுக்குமாறு ஆளுநர் கேட்டுக் கொண்டார். அத்துடன் நவீன சந்தை கட்டட தொகுதியில் உள்ள மலசல கூடம் உள்ளிட்ட நகர பகுதியில் உள்ள மலசல கூடங்களின் சீர்கேடுகள் தொடர்பில் வர்த்தக சங்க பிரதிநிதிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர். அவற்றை உரிய முறையில் சீர் செய்வதுடன் தொடர்ந்தும் பராமரிப்புக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஆளுநர் கோரினார். மேலும் நவீன சந்தை கட்டட தொகுதிக்கு வர்ணப்பூச்சி மேற்கொண்டு பல ஆண்டுகள் கடந்திருக்கும் என குறிப்பிட்ட வர்த்தக சங்க பிரதிநிதிகள் யாழ் நகரின் மைய பகுதியை இவ்வாறு பாழடைந்தமை போன்று தோற்றப்பாட்டில் இருப்பது நகருக்கு அழகல்ல என்று சுட்டிக்காட்டினார். அவற்றை வர்ணப்பூச்சி பூசி அழகுபடுத்துவதுடன் மரங்களை வைத்து அழகுபடுத்துவதற்குரிய ஒழுங்கமைப்புகளை மாநகர சபை மேற்கொள்ளுமாறு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்கப்படும் எனவும் ஆளுநர் தெரிவித்தார். யாழ் நகர சபையின் முக்கிய இடங்களில் சிலைகளை வைப்பதற்கான அவசியத்தையும், இலங்கையில் ஏனைய நகரங்களில் அவ்வாறு சிலைகள் வைக்கப்பட்டு அவை உயிர்ப்புடன் எவ்வாறு உள்ளது என்பது தொடர்பிலும் வர்த்தக சங்க பிரதிநிதிகள் குறிப்பிட்டிருந்தனர். அமைதியாக இருந்த சந்தர்ப்பத்தில் தன் மீது வன்ம அரசியல் பரப்பப்பட்டதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் கட்சித் தலைவர் விஜய் தெரிவித்தார். கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவசரமாக தனிநபர் ஆணையகம், அந்த தனிநபர் ஆணையகத்தையும் அவமதிக்கும் வகையில் அரசு உயரதிகாரிகள், காவல்துறை உயரதிகாரிகள் எல்லோரும் நம்மை பற்றிய அவதூறுகளை பரப்பினர். செய்தியாளர்கள் சந்திப்பை அவசரமாக நடத்தியதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியொன்றில் தமிழக வெற்றிக் கழக விசேட பொதுக்குழு கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அண்மையில் கரூரில் இடம்பெற்ற பொதுமக்கள் சந்திப்பின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவத்தை அடுத்து இன்று முதன்முறையாக கட்சித் தலைவர் விஜய் பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி அதில் கலந்து கொண்டிருந்தார்.
அதில் கலந்து கொண்டு மேலும் கருத்து தெரிவித்த கட்சித் தலைவர் விஜய் முதலமைச்சரின் பேச்சில் மட்டும்தான் மனிதாபிமானம் உள்ளது என சுட்டிக்காட்டினார். இதேவேளை 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுக மற்றும் தவிக இடையில்தான் போட்டி எனவும் விஜய் வலியுறுத்தியுள்ளார். மேலும் குறித்த பொதுக்குழு கூட்டத்தில் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மகேந்திர சிங் தோனி 2026ஆம் ஆண்டு IPLல் விளையாடுவார் என CSK CEO காசி விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். MS தோனி IPL 2026 தொடர்வதற்கு முன்பாக ஓய்வு பெற போகின்றாரா அல்லது அடுத்த IPL தொடரில் விளையாடுவாரா என்ற கேள்விகள் தொடர்ந்த வண்ணமாக இருந்தது. இந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சமூக வலைதளம் ஒன்றில் CSKயின் CEO காசி விஸ்வநாதனிடம் குழந்தைகள் கேட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். தோனி எப்போது ஓய்வு பெறுவார் என்று கேட்கப்பட்ட போது நான் அவரிடம் கேட்டுவிட்டு வந்து உங்களுக்கு சொல்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிவிப்பு சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களிடையே பெரும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் ஏற்படுத்தியுள்ளது. 44 வயதான தோனி IPL வரலாற்றில் மிக சிறந்த கேப்டனாக கருதப்படுகின்றார். அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ஆகச்சிறந்த நாயகனாகவும் 5 முறை IPL சாம்பியன்ஷிப் அணியை வழிநடத்திய தலை சிறந்த அணித்தலைவராகவும் உள்ளார். அவரிடம் கடந்த IPL சீசன் முடிவடைந்த போது ஓய்வு குறித்து கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த தோனி தனது முடிவு எதையும் தெரிவிக்காமலேயே இருந்தார். ஓய்வு குறித்து யோசிக்க எனக்கு 4-5 மாதங்கள் உள்ளது என்றும் அவர் பதிலளித்தார். இந்த நிலையில் CEO விஸ்வநாதனின் இந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தோனி IPL 2026 சீசனில் மீண்டும் களத்தில் காண முடியும் என்ற நம்பிக்கையை ரசிகர்களுக்கு அளித்துள்ளது. ருத்ராஜ் கெய்வாட் போன்ற இளம் வீரர்களுக்கு அவர் வழிவிட்டிருந்தாலும் தோனியின் பங்களிப்பு, அவரது ஆட்டத்திறமை மற்றும் பினிஷிங் ஆகியவை தற்போது சென்னை அணிக்கு மிக முக்கியமாக உள்ளது. கனடாவின் வருகை விசாக்கள், கல்வி அனுமதி மற்றும் பணி அனுமதிகளை குடிவரவு அதிகாரிகள் எப்போதும் ரத்து செய்யலாம் என்பதை தெளிவுபடுத்த புதிய விதிகளை கனடா கொண்டு வந்துள்ளது. இந்த மாற்றம் நவம்பர் 4ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த மாற்றங்கள் விதிகளை மீறுபவர்கள், தகுதியற்றவர்கள் மற்றும் தகவல்களை தவறாக பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் ஆகியோரின் ஆவணங்களை ரத்து செய்ய குறிப்பிட்ட சட்டப்பூர்வ அதிகாரத்தை குடிவரவு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது குற்றவியல் சிக்கல்கள், மருத்துவ பிரச்சினைகள், காலாவதி திகதியை தாண்டி தங்கியிருத்தல் அல்லது ஒப்புதலின் போது செய்யப்பட்ட பிழைகள் போன்ற காரணங்களுக்காக விசாக்கள் அல்லது அனுமதிகள் ரத்து செய்யப்படலாம். மேலும் குறிப்பிட்ட ஒரு நபர் நிரந்தர குடியிருப்பாளராக மாறினால், கடவுச்சீட்டை இழந்தால் அல்லது காலமானால் அவை தானாகவே ரத்து செய்யப்படலாம். இது வருகை விசாக்கள், கல்வி அனுமதி மற்றும் பணி அனுமதி உள்ளிட்ட அனைத்து தற்காலிக ஆவணங்களுக்கும் பொருந்தும். இந்த நிலையில் விசா அமைப்பை மிக வெளிப்படையானதாகவும் நியாயமானதாக மாற்றுவதே தங்களது குறிக்கோள் என்று கனடா தெரிவித்துள்ளது. முன்னதாக அதிகாரிகள் விசாக்களை ரத்து செய்ய பொது அதிகாரங்களை பயன்படுத்திய போது அது குழப்பத்தை ஏற்படுத்தியது. இப்போது காரணங்கள் சட்டத்தில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. எனவே விண்ணப்பதாரர்களுக்கு ரத்துக்கான காரணத்தை சரியாக அறிந்து கொள்ள முடியும். இது கனடாவின் குடிவரவு திட்டங்கள் மோசடி நோக்கத்தில் பயன்படுத்துவதை தடுக்கின்றது. இந்த புதிய மாற்றத்தால் அதிகமான மக்கள் தங்களது ஆவணங்களை இழப்பார்கள் என்று அர்த்தமல்ல. ஆனால் தவறு இழைக்கப்பட்டால் உடனே செயற்படுவதற்கான அதிகாரத்தை அது அதிகாரிகளுக்கு வழங்கியுள்ளது. குடியேற்ற நிபந்தனைகளை பின்பற்றாதவர்களை கடுமையாக கட்டுப்படுத்துவதுடன் அதேவேளை நேர்மையான பணிகள் மற்றும் தொழிலாளர்களை பாதுகாப்பதே இந்த புதிய விதியின் நோக்கமாக கருதப்படுகின்றது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் 1991ஆம் ஆண்டு சோவியத் ஒன்றியம் கலைத்ததிலிருந்து நிறுத்தப்பட்டிருந்த அணு ஆயுத சோதனையை மீண்டும் தொடங்கும் வாய்ப்பை ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளார். புட்டினின் உத்தரவு காரணமாக ரஷ்ய அணு ஆயுத சோதனையை மீண்டும் தொடங்குவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அணு ஆயுத சோதனையை மீண்டும் தொடங்கும் திட்டத்தை அறிவித்ததை தொடர்ந்து ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் அண்ட்ரோ பெலிஸ்தோ முழுமையான அணு ஆயுத சோதனைக்கு தயாராவது அவசியம் என்று கூறியுள்ளார். புட்டின் ரஷ்யாவின் வெளிவிவகார அமைச்சகம், பாதுகாப்பு அமைச்சகம் மற்றும் உளவுத்துறை உள்ளிட்ட பிரிவுகள் இணைந்து அணு சோதனையை தொடங்குவதற்கு முன் தேவையான தகவல்களை சேகரித்து பாதுகாப்பு கவுன்சிலில் பரிசீலித்து பரிந்துரைகளை வழங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். ரஷ்யாவின் நோவாயா சிம்லா பகுதியில் உள்ள ஆர்டிக் சோதனை மையம் குறுகிய காலத்திலேயே சோதனைகளை நடத்த தயாராக இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 21ஆம் நூற்றாண்டில் வடகொரியா தவிர எந்த நாடும் அணுவெடிப்பு சோதனையை மேற்கொள்ளவில்லை. பாதுகாப்பு நிபுணர்கள் இந்த சோதனைகள் உலகளாவிய நிலைமையை மேலும் பதற்றமாக்கும் என எச்சரித்துள்ளனர்.